கேட்ட கேள்வி எல்லாம் என்ன ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு கூட்டிட்டு போச்சு. ஊர்பா கிரிக்கெட் டீம்ல வேற நான் செலக்ட் ஆகல. அடுத்த வருஷம் ட்ரை பண்ண அவளுக்கு எல்லாமே நான் தான். நல்லா பிராக்டிஸ் இப்போ பண்ணி எனக்கு இன்னும் நல்லா விளையாடுவேன். அதை பார்த்துட்டு அவங்களே அடுத்த வருஷம் weakness. வாடா கண்ணான்னு அவங்க டீம்ல சேர்த்து அது நடக்கும். என்னப்பா ஸ்கூலுக்கு ஏன்னா போகவே இந்த எனக்கு பிடிக்கல. வேலையை செய்ய தெரியும். ஒரு என்ஜாய்மெண்டே இல்லப்பா. இது அப்படி தப்புடா. அந்த வேலையை என்னால செய்ய இந்த முடியும். வயசுல ஸ்கூலுக்கு போலனா என்னைக்கு வாழ்க்கை ஃபுல்லா என்ஜாய்மெண்டே இருக்காது. அம்மாவுக்கு வேற நான் டாக்டர் ஆகணுமா? நல்லது தானே? அது நடந்துருமா? இவ்ளோ படிக்கணும். முடியாது. வேற ஏதாவது கேளுங்க. ஆ, அப்படின்னு உங்களுக்குப்பா நான் என்ன ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இதே மாதிரி நான் சொல்லவே மாட்டேன். administrative 2-3 வருஷம் போட்டுமே. test job, அப்புறம் உனக்கா control தோணும். room. என்கிட்ட சொல்லு. என்னையே ஏமாத்திட்டு அதுக்கு ஒரு வழியை காமிக்கிறேன். டேபிள தாண்டி குதிச்சு திருப்பி போட்டு நேத்து நம்ம மொட்டை மாடியில உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது என்ன பேசணும்? With all your heart. ஆல் யுவர் ஹார்ட். நான் இதுவா தான் ஆப்பரேட் முடிவு பண்ணேன். மனசோட இறங்கணும். ஆனா ஆட டேபிளுக்கு வைப்பேன். பின்னால உட்கார முடியும். அப்போதான் என் வயசு வரும்போது ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் தாங்க முடியும். நம்ம சரியா தான் போயிட்டு இருக்கோம். என்னால இந்த வேலையை இப்படிதான் செய்ய தெரியும். வேற எப்படி இந்த வேலையை செய்ய முடியாதுன்னு கிளம்பி வந்துட்டேன் ஒரு நாள். கிக் ஸ்டார்ட்டை மிதிச்சு அந்த ஸ்கூட்டருக்கு அவர் உயிர் கொடுத்ததுதான் நான் அவரை கடைசியா பார்த்தது. ஈஷாவுக்காக இந்த வாழ்க்கையில கொஞ்ச நாள் முடிவு பண்ணேன். என்னாலதான் அவன் யாருமே இல்லாம நின்றுட்டு இருந்தான். ஆனா அதனால மட்டும் இல்ல, நான் போய் சொல்லல ஹேமானிகா. அவ கோட் வாசல் சார் என்ன யார் சார்? போலீஸ்க்கு போன் போடுங்க சார். என்ன 15 நிமிஷம் கழிச்சு அவரோட உயிரை எடுத்துட்டாங்க. சத்யாவை கூட்டிட்டு போவாங்க. சத்யா பாப்பா, அடுத்த வருஷம் சம்மர் ஹாலிடேஸ் வில் கோ ஃபார் a long travel. நீண்ட பயணம். இங்கிருந்து ஹிமாலயாஸ் போலாம். if you want to experience the colors of life. புக்க விட்டு வெளில வர சுத்தி வீட்டு தரையில நிறைய இடத்துக்கு போகணும். டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்பிள் மீட் பண்ணணும். இதனால உனக்கு என்ன கிடைக்கும்னா ஆனா எதுவுமே எல்லாத்தோட உன்னதமான விஷயம். ரொம்ப நாளா நீ யாருன்னு கேங்ஸ்டர்னா நீ என்ன ஏன் தெரியுமா? தன்னை அறிதல். கேங்ஸ்டர்ரா தெரியாது. உங்க அப்பாக்கு அவனை தெரியலதாண்டா. சும்மா சொல்றாடா. சாரிங்க ஈஷா கம். ட்ரெயின்ல போறோம். எங்க போறோம்? ஒரு 3 வழி பண்ண. இது மேப்பை வழி வாங்கணும். இந்த மேப்ல நீ எந்த இடப்பாவை போன மாதிரி அங்க நம்ம இருக்காங்க. அவங்க எல்லாரையும் பழி வாங்கணும்னு தோணுச்சு. ஓகே இல்ல, அவங்கள ஒருத்தனாகணும்னு தோணுச்சு. என்னோடு சேர்ந்து அவர் ஒரு மெலிசான நிஜமாகணும்னு தான் அந்த பயணம். இவளுக்கு ஒரு அப்பாவாகவும் நான் நல்லவன். அவருக்கு ஒரு மகன். அந்த பக்கம் போன ரொம்ப இந்த பயணம் இந்த பக்கமா இல்ல அந்த பக்கமான முடிவு பண்ற நேரம் வந்துச்சு. வாழ்க்கை ஸ்கூல் முடிச்சேன். பறந்து போச்சு நாட்கள். ஆக்சுவலி நான் டாக்டர் ஆகணும்னு அதுக்கப்புறமா சொல்லவே இல்லை. சொல்றதுக்கு 5 வருஷம் கழிச்சு அவங்களும் உயிரோட இல்லை. வாழ்க்கை என்னோட சத்யா பத்தி எல்லாத்தையும் விசாரிச்சிட்டேன். நீதான் சத்யா கம்ப்ளீட் பேக்ரவுண்ட் செக். ஓகேண்ணே. ஓ ஓகே பக்கா இல்லையா? அதை யார் கேட்கறான்றது பொறுத்து. இப்படிதான் ஒரு போலீஸ்காரன் விக்டர். மைக்க வச்சுட்டு வந்தான். என் ஃப்ரெண்ட் அரசு நீ கேக்கு. இப்படிதான் மாட்டினான். நீ நீ என்ன எங்க மைக் மேட்சோட வச்சு ஆளா? பார்க்கலாமா? உன் கையை மட்டும் தூக்கு பாப்போம். ஆசை தம்பியோட ஆளுங்க ஆ? இன்னைக்கு உன்னை கூட ட்ரை பண்ணுவாங்க. கம்ப்ளீட்டா செக் பண்ணிட்டேன். சரி, இதுதான் பேக்ரவுண்ட் செக். அங்க மட்டும் செக் பண்ணல, வேணா பண்ணிக்க. மைக் அங்க சத்தியமா இல்லை. ஆனா இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு. உட்காரு உட்காரு. ஓ உண்மைதானா? 4 வருஷம். என்ன போட 8 பேர் வந்திருக்கீங்க. கஞ்சா, கொக்கைன், போலீஸ் செஞ்சேன். எனக்கு 6 மாசம் தெரியும். நல்ல ஒரு நட்பு எங்களுக்கு. என்ன சார் நீங்க கூட ஒரு ஆள் கேட்டீங்க. கார் பயங்கரமா ஓட்டுவாங்க. கார்ல தெரியாத வித்தியே இல்ல. இவன் நமக்கு கண்டிப்பா தேவை. கரெக்டா இருக்கும்.
போலீஸ்கார அவன் கூட இருக்கிற சின்ன பையனோட கேங் ஆட்டை கட்டிருக்க. அன்னைக்கு துப்பாக்கி எடுத்தவங்க இன்னைக்கு திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோயில், சென்னை, பெங்களூர் முழுக்க யுவராஜ் தான். இன்னைக்கு இவங்கிட்ட 200 ஃபுல் டைம் டீலர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல நிறைய சின்ன பசங்க இங்க இருந்து கஞ்சா, கோகெயின் பாக்கெட் கடத்திட்டு போறவங்க வெளிமாநிலங்களுக்கு. அவன் கூட எப்போதுமே அவனை சுத்தி ஒரு 10 அடியாள் டேஞ்சரஸ். ஃபாதர் மேத்யூட கேங்ல ஒரு முக்கியமான ஆள் இந்த விக்டர். இது சத்யா, கேங்ஸ்டர் மேத்யூடைய டிரைவர். சத்யா சார் பக்கத்துல வந்துட்டு இருக்குது. எடி எடி போட்டு தாக்கு. அடிச்சு தூக்கு. ஏய் சூப்பர். இந்த நாயை நம்ம தூக்கிட்டு வந்தது ஒரு பெரிய புள்ளிக்காக. இப்ப வருவான் பாரு. வணக்கம் சார். எங்க இருக்கான்? இங்கதான் இருக்கா. நம்ம தான் இருக்கா சார். ஒன்னும் ப்ராப்ளம். விக்டர் வா. சத்யா நீ இரு. உண்மையை சொல்லல. லேப்டாப் இல்லன்னு வச்சுக்கோ, சங்க எடுத்துரு. அதெல்லாம் ஒண்ணு ப்ராப்ளம். என்ன இது? சத்யா என்ன பண்ற? சத்யதேவ் IPS. நீங்க எல்லாரும் கொஞ்ச நேரம் அப்படியே நின்னீங்கன்னா நல்லா இருக்கும். என் நண்பர்கள் வர வரைக்கும். சத்யா விக்டா, நீ ஒருத்தன் தான் இதுல கொஞ்சம் நல்லவன். ஆனா நீயும் ரொம்ப ரொம்ப கெட்டவன். 7 மாசம் முன்னால நான் உன்கிட்ட பேச வந்தது, பழகுனது எல்லாமே இந்த ஒரு நிமிஷத்துக்காகத்தான். இந்த மேத்யூ தூக்கிறதுக்காக தான். வெயிட் பண்ணதுக்கு இன்னைக்கு இந்த நாயும் இந்த பெரிய மனுஷனும் போனஸ். தேங்க்யூ விக்டர். 98% போலீஸ்காரங்க அவங்க கெரியர் முழுக்க துப்பாக்கிய ஹோல்ஸ்டர்ல இருந்து உருவிருக்கவே மாட்டாங்க. உருவிருந்தாலும் சுட்டிருக்க மாட்டாங்க. நான் அந்த மீதி 2% உள்ளவன். இது சத்யா. என்ன எங்கேயாவது வெளியில அவங்க கூட பாத்தீங்கன்னா சுற்றுக்கிட்டு போறீங்க. பாத்துக்குங்க, நல்லா பாருங்க. இட்ஸ் மீ சத்யதேவ். ஒரு மெல்லிசான கோடு. இந்த பக்கம் இருந்தா நீ நல்லவன், அந்த பக்கம் போயிட்டா நீ கெட்டவன். இந்த பக்கம் இருக்கிறவன் வெளில வரணும். அதனால தான் நீ உயிரோட இருக்க. இல்ல
நான் இப்படிதான் அங்கதான் இருப்பேன்னு அடம் பிடிச்சின்னா உனக்கு சாவு நிச்சயம். முன்கூட்டியே கடிகாரம் பார்த்தல் தவறு, நொடி உள்ளாய் மட்டும் நகரு, கண் பார்த்து பேச பழகு, கடமைதான் என்றும் மாறு. ஒரு தப்பு தண்டா செய்திருந்தால் ஓடி போயிருடா, இரு நெற்றி கண்ணில் நீ விழுந்து சாம்பல் ஆயிருடா. மிக பாதுகாப்பாய் வீடு செல்வார் என்னை அடைந்தார், ஒரு கோலன் எல்லாம் பெட்டி பாம்பு என்னை அறிந்தார். போலீஸ்காரனோட நான் டீலிங்ஸ் பண்றதே இல்லை. டேனி சொல்லி அமிச்சாரு, ஆளோடையும் சார் நம்ம சந்திக்கவே இல்லை. கிரேஷ், பணம் இங்க இருக்கு, கன்ஸை கொடுத்துரு, போய்கிட்டே இரு. இல்ல டானி எங்க இருப்பான்னு சொல்லு. இப்போ வருவாரு, நீயே பேசிக்க. சத்யதேவ் ஐபிஎஸ், உன்னை பத்தி மொத்தம் ஃபைல் போட்டு கொடுத்துருக்காங்க, ஒழுங்கா இருக்கான்னு செக் பண்ணி. இவனை போடவா போடவா, இவனை போடுவா, இங்கே முடிச்சிடலாம். மேல மேல இருக்குடி உனக்கு. எடை போட கல்லும் இல்லை, எதிர்பார்க்கும் சொல்லும் இல்லை, இவன் யாரு என்றே சொல்ல உயிரோடு எவனும் இல்லை. மறுபக்க மர்மம் நிலவுக்கு மட்டும் இல்லையே, பல வேறு வர்ணம் வானவில்லில் மட்டும் இல்லையே. இந்த மாதிரி 100 ஃபைல் போலி நான் ரெடி பண்ணுவேன். போலீஸ் ஒருபோதும் வந்து மோதம் மாட்டாய் என்னை அறிந்தால், அனுமோதி பார்க்க ஆசைப்பட்டால் ஐயோ தொலைந்தார். 3 விஷயம் இந்த நேரத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். 8வது மாடிக்கெல்லாம் போக எனக்கு மூடும் இல்ல, மனசும் இல்ல. சரி, அந்த 2வது காமெடி என்னன்னு சொல்லு. பரமசிவன் கழுத்த நீ பாம்பு, அதனால 2வது புல்லட் உனக்கு தான். மேரி கிறிஸ்மஸ். நீங்க சத்யதேவ்? ஹாய், நைஸ் மீட்டிங் யூ. ஐ அம் டிசிபி ரிச்சர்ட். யா, ஆனா உங்களை பார்க்கும்போது ஒன்னு கேட்கணும்னு நினைப்பேன். லிப்ட்ல டேனிய சோலோவா தூக்குனீங்க பாருங்க, 3 விஷயம் இந்த இடத்துல சொல்லணும்னு சொன்னீங்க, அதுல 2 சொல்லிட்டீங்க. 3வதா லிப்ட்ல என்ன சொன்னீங்க? நம்ம ஊர்ல அடிக்கடி லிப்ட்லாம் நின்னுடும், நாம வேணா படிக்கட்டு வழியா போயிடலாமான்னு சொன்னீங்களா? இன்னைக்கு உலகமே கிறிஸ்மஸ் கொண்டாடுது. உன்னை போட்டேன்ல, அதனால கிறிஸ்மஸோட சேர்த்து எனக்கு இன்னைக்கு தீபாவளிடா. வாவ், செம்ம பஞ்ச். ஒரு நிமிஷம், நான் யாருன்னு தெரியும்ல? தெரியும். நீங்க யார் சார்? சத்யதேவ். எங்க அப்பாவோட கலெக்ஷன்ல நீ இல்லையா? எங்களோட உனக்கு தான் பெனிஃபிட் அதிகம், வந்து சேருங்க, எங்க அப்பா எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. காமேஸ்வரன் பையன் தானே நீ? முதல்ல உங்க அப்பனை உன்னை நல்லா பாத்துக்க சொல்லு. அரெஸ்ட் சார். அரெஸ்டா? யோ, நான் அடிக்கடி யோசிப்பேன் சத்யா, இங்க நம்ம ஊர்ல போலீஸுக்கெல்லாம் ஒன்றும் பெருசா வேலை கிடையாது. இந்த ஆக்ஷனு, பிரஷரு, ஸ்டைலு இதெல்லாம் இங்கிலீஷ் படத்துல வர போலீஸ்காரனுக்கு மட்டும்தான். இங்க திருட்டு, பந்தோபஸ்து, அவ்வளவுதான். ஒரே போர் இல்ல? இதெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா சத்யா? போர்னு ஒரு ஆக்ஷன் ஒண்ணு இல்ல. நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவன் ஒரு ரேபிஸ்ட், மர்டரர், கேங்ஸ்டர். அவன் இறங்கி பிளாட்ஃபார்ம் 2 வழியெல்லாம் வெளியே வாங்க. எக்ஸிட் 2 ஆகும். அருணை தானா பாண்டியன். பாண்டியனால முடியலன்னா நான். ஓகே சார். எந்த ஸ்டாண்ட் வண்டி? ஒரு வேலையா இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. என்னது? போய் வேலையை பாருங்க, போங்க. கொஞ்சம் ஆட்டோ எடுக்கிறீங்களா? போகணும் சீக்கிரமா ப்ளீஸ். சாரிம்மா, ஆட்டோ வராது. கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போகணுங்க. நீங்க வேற ஆட்டோ எடுத்துக்கோங்க, நான் கொஞ்சம் முக்கியமான வேலையில இருக்கேன். இதை விட முக்கியமானதா? எனக்கு புரியல. முன்னால இருந்த ஆட்டோ எடுக்க முடியாதனாலதான் இதுல இருந்தேன். God, I'm so stuck. இன்னும்
கொஞ்ச நேரத்துல எப்படியும் ஒரு சாவுக்கு நான் காரணமா இருக்க போறேன். உட்காருங்க. ஒரு சேஞ்சுக்கு, ஒரு உயிருக்கு காரணமா இருப்போம்னு தோணுச்சு. எடுத்த வண்டியை. அவளை பார்த்த உடனே எனக்கு ஏற்பட்டது ஒரு மரியாதை. ஹலோ பாண்டியன் அவன் தாண்டல. சார் இருக்காருல்ல, சார் என் ஃப்ரெண்டு தான். உள்ள வந்துட்டேன் சார். கோல்டன் ராஜ் வந்திருக்கேன். வணக்கம் சார். வெளியே போயிடுங்க. விஷயம் என்னன்னு தெரியாம ஏன் சார் எகிர்றீங்க? நீ என்ன சமுதாய மறுமலர்ச்சிக்கு பார்க்க வந்திருப்ப? உட்காருங்க சார். மேல எந்த பிரஷர்னு தெரியும், வேட்டையாடுறாங்க இன்னும் தெரியும். ஆனா நீங்க மனசு வச்சீங்கன்னா லிஸ்ட்ல இருந்து என் பேரை உரியலான்னு எல்லாரும் சொன்னாங்க. 1 கோடி ரூபாய் இப்ப என் கையில இருக்க. இன்னும் 1 கோடி ரூபாய் நீ இதை செஞ்சுட்டேன்னா நாளைக்கு அனுப்பிச்சு வச்சிடறேன். பொண்ணு கல்யாணம் வச்சிருக்கேன். வாடா. அரெஸ்ட் ஆயிட்டேன்னா எல்லா வகையிலையும் பெரிய தப்பாயிடும். பொண்ணுக்கு அப்பானா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. மேல இருந்து உங்களை தூக்க எந்த பிரஷரும் வரல. மத்தவங்களை தூக்குறோம், நீங்க கொலாட்ரல் டேமேஜ், அவ்வளவுதான். அப்படின்னா தவிர்க்க முடியாத சேதாரம்னு சொல்லலாம். தவிர்க்க முடியாத? விளையாடாதீங்க சத்யதேவ். நீ என்னுடைய வேட்டை. ஏசிபி பாண்டியனை மதுரையில கொண்டது நீதான். சிட்டி ஃபுல்லா காலேஜ் ஸ்கூலுக்கு முன்னாடி போதை மருந்த விக்கிறது உங்களால. எனக்கு தெரியும், அதுக்காக தான் இது. சரி, கையில பணம் வச்சிருக்கேன், நாளைக்கும் தரேன். ஒன்னு நான் பாத்துக்கிறேன். சொல்றேன்னு தப்பா நினைக்காத. நீ காலம் ஃபுல்லா ரிஸ்க் எடுத்து எவ்வளவு வேலை பார்த்தாலும் என் குரூப்ல இருக்கிற கடைசி மட்டும் அடியால் சம்பாதிக்கிற காசை கூட உன்னால சம்பாதிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். உனக்கு எப்ப வேணும்னாலும் கேளு, தரேன். என்கிட்ட நிறைய இருக்கு. இப்ப என்ன விட்டுற, அவ்வளவுதான். அதனால்தான் யோசிக்க வேண்டியதா இருக்கு. உங்ககிட்ட எதுவுமே இல்லைன்னு சொன்னாங்க. எவர் சொன்னா? செத்து போன யானைக்கு கூட விலை 1 கோடி ரூபாய் தெரியல. என்னென்ன அழிச்சுவான்னு நினைச்சியா? உங்க 2 பேர்ல எவன் உடம்புல மைக் இருக்கு, கேமரா எங்க இருக்கு, இல்ல பின்னால நியூஸ் சேனல்ஸ் வர சொல்லிருக்கீங்களா? என்ன உன்னை நம்ப முடியாது ராஜு. எல்லாத்தையும் கழட்டு. ஒண்ணுமில்லன்னு நிரூபி பணத்தை வேற இடத்துல வச்சு வாங்கிக்கிறேன். அப்படியா? முதல்ல கழட்டு. இந்த கன்றாவை என்னால பார்க்க முடியாது. என் ஆள் வருவான். உன்னை செக் பண்ணதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். செல்வம் சார், காலையில லேட்டா வந்தல்ல, அதுக்கு தண்டனை. சார் சட்டை பேண்ட் எல்லாத்தையும் கட்ட சொல்றாரு. ஒன்னையும் தான் கட்டுங்க சார். சார் வேஸ்ட் சார், ஒண்ணும் இல்லை சார். என்ன பண்ற சத்யதேவ்? உனக்கு என்ன ஒரு நினைப்பு இருக்கணும்ல? என் வீடு படி ஏறி என்னைய வந்து வேலை பேசுற. இதுதான் நீ. You're nothing. சத்யா. And I am a police officer. DCP Satyadev. Not a pimp. உன்ன மாதிரி சட்டத்தை கருப்படிக்கிற மாமா பையன் இல்லைன்னு சொன்னேன்டா, கவர்மெண்ட் எனக்கு நல்ல சம்பளம் கொடுக்குது, வீடு கார்னு சந்தோஷமா இருக்கு. என் கூட வேலை செய்யறவங்க நான் இருக்கும்போதே ப்ரமோஷன் கிடைக்கும், விசுவாசமா வேலை செய்யறாங்க. ஆனா உன் கூட இருக்கிறவங்க நீ செத்தாதான்டா ப்ரமோஷன், நீ எப்படா சாவன்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. டேய், எங்க அப்பா என்னை விட கம்மியா சம்பளம் வாங்கினாரு. ஆனா அவர் இறந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு நான் டிசிபி.
நீ செத்தா உன் பிள்ளைங்க அதே ரோட்ல அலைவாங்கடா, தெரு தெருவா சுத்துவாங்கடா நாயே. செல்வம், இன்னொரு நிமிஷம் நீங்க இருந்த உன் தலை இருக்காது. Now get out! I said get the out! யார்டா விளையாட்டு கட்டுற? போடா. நாளைக்கு 12 மணிக்கு நானே வந்து உன்னை அரெஸ்ட் பண்ணுவேன். வெளியே போடா. டேய் வாங்கடி. போடா. நிறைய பணம்டா. இந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க. I'm just following my heart, Dad. நீங்க சொன்ன மாதிரி. அது மட்டும் இல்ல, கூடவே இருக்கீங்க. அப்புறம் எப்படி பணம் வாங்க முடியும்? இல்ல நான் என்ன சொல்றேன்னா, பிளாட் உன் பேர்ல தானே வாங்கினது. முரளி பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருந்தாலும் பேங்க் அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட் எனக்கு வேற எதுவும் வேண்டாம். இவளோட கஸ்டடி அவன் கேட்கல. இந்த கல்யாணத்துல இருந்து எனக்கு இவன் மட்டும் தான் வேணும். ஐ அம் ஹாப்பி மனோஜ். ரொம்ப சந்தோஷமா தான் நான் இங்க இருந்து போறேன். ஐ ப்ராமிஸ் யூ. ஆர்கியூ பண்ணிருக்கலாம், நீ வேண்டாம்னு சொல்லிட்ட. உனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குமேன்னு பார்த்தேன். எனிவே, ஹலோ சார். தமிழ் சினிமால மட்டும்தான் இது நடக்கும்னு நினைச்சேன். நிஜ வாழ்க்கையிலும் ஆட்டோ டிரைவர்ல இருந்து டாப் போலீஸ் ஆஃபீஸர் 2 வருஷத்துல. வாவ். ரியலி? ஐ அம் ஜோக்கிங். அடுத்த நாளே ஹாஸ்பிட்டல்ல ஒரு டிவில பார்த்தேன். யூனிஃபார்மோட நின்னுட்டு இருந்தீங்க. இவங்க தான் அவங்க. ஈஷா. ஹாய் பேபி. அன்னைக்கு இவ சேஃபா பிறந்ததுக்கு நீங்களும் காரணம். நான் சத்தியமா இல்லை. கம் ஆன். மீட் பண்ணலாம். சிக்ஸ் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஃபவுண்டன் ஹெட். ஒரு விஷயம் அன்னைக்கு சாயந்தரம் நடந்தது. அது என்ன, நான் யாரா இருந்தேன்னு ஞாபகப்படுத்துச்சு. அன்னைக்கு மறுபடியும் இறங்கணும், ஏதாவது செய்யணும்னு தோணிக்கிட்டே இருந்தது. குடியில்லாத குடிகார மாதிரி ஆயிட்டேன் அன்னைக்கு. ஆனா ஒண்ணு தோணுச்சு, உலகெனும் பரமபதம், விழுந்த பின் உயர்வு வரும், நினைத்தது நினைக்காதது நடக்கும். தெரிந்த சரவணா. என்னாச்சு சரவணா? என் பொண்ணு காணும், கிட்னாப்ட். 24 hours ஆகுது. ரான்சம் கால் எதுவும் வரல. பணத்துக்காக பண்ணலன்னு தெரியுது. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு 2 நாள் ஆகுது. ரொம்ப பயமா இருக்குடா. நீ திரும்பி வந்துட்டேன்னு கேள்விப்பட்டேன். உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு. உன்னால ஏதாவது பண்ண முடியுமா? ப்ளீஸ்டா. இளஞ்சனல்ல? She's 15, right? Hey. எக்மோர் ஸ்டேஷன். கோயம்புத்தூர் போறதுக்காக ட்ரெயின் ஏற உள்ள போனோம். சரியான கூட்டம் மச்சான். நாங்க 2 பேரும் போன்ல பேசிட்டு இருந்தோம். என் சின்ன பொண்ணு அஞ்சலி கூட முன்னாடி நடந்துட்டு இருந்தா. பாடா போன டாக்ஸி டிரைவர் கூட பேரம் பேசிட்டு இருந்தேன் போன்ல. திடீர்னு பார்த்தா இவ்வளவு காணும். இன் செகண்ட்ஸ்ல மச்சான். அங்க இருக்கிற போலீஸ் கிட்ட சொல்லி பெரிய ரகலை பண்ணேன். எக்மோர் ஸ்டேஷன் முழுக்க அவ பேரை கத்தி அலைஞ்சண்டா. ஒண்ணுமே நடக்கல மச்சான். போலீஸ் ஆஃபீஸர் யாரு? ஏசிபி ஜான் அருமைநாதன். உனக்கு தெரியுமா? கேட்டு பாக்குறேன். 2-3 போன் பண்ணி பாக்குறேன். மச்சான், நீ வெறும் போன் மட்டும் பண்ணாதடா. டேய், நீ யாரு? உன்னால என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரியும்டா. ஹெல்ப் மீடா ப்ளீஸ் மச்சான், ப்ளீஸ்.
அஞ்சனாக்கு என்னாச்சுப்பா? கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டு வரலாமா? 4 வருஷம் நான் போகாத ஒரு உலகத்துக்குள்ள மறுபடியும் இறங்கினேன். என்னோட ஈஷாவுக்காக அவளை பாதுகாப்பா வச்சுக்கணும்னு நினைச்சு திடீர்னு ஒரு நாள்ல இருந்து நான் போலீஸ் ஆபீசர் இல்ல. இன்னைக்கு என் ஃப்ரெண்டோட பொண்ணு காணாம போயிட்டான். அவளுக்காக நான் மறுபடியும் கிட்டத்தட்ட ஷூ மட்டும் அணிந்தேன். ஒரு பொண்ணை தேடி வந்திருக்கு. என்ன சார், யூனிஃபார்மோட இருந்த போது எவ்வளவோ பொண்ணுங்க எவ்வளவோ ஆசை காமிச்சுக்கிறேன். தெரிஞ்ச பொண்ணு. சொல்லுங்க சார். எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து தூக்கி இருக்காங்க. உனக்கு தெரிஞ்சவன் யாராவது? எக்மோர் ஆண்ட யாரு? வைனா ஒய் திஸ் கொலவெரிடி மோசமான டிபி தூக்கறதெல்லாம் அவன் தான். ஒரு நல்ல போலீஸ்காரனுக்கு தெரியும் எங்க போகணும், யார்கிட்ட பேசணும். சாரி, ஒரு நல்ல எக்ஸ் போலீஸ்காரனுக்கு தெரியும் சாக்கடைக்குள்ள இறங்கினாதான். வைதஸ் கொலவெரிடி செத்துட்டானா? தேடிக்கிட்டு இருக்கேன். அவனாதான் இருக்கும். எங்க கிடைப்பான்? அவன் உன்னை தேடி வந்தானா இல்ல சும்மா என்ன தேடி வந்தானா தெரியலடி. யார்கிட்ட கொண்டு போய் வைப்பான்? சாமி சீக்கிரம் வந்து இட்டும் போது சனின. நாளைக்கு தான் முடியும். நாளைக்கா? யோ எனக்கு பிரச்சனை ஆயிடுயா. ஃபார் எண்ட்ல லாஸ்ட் பெஞ்ச்ல ப்ளூ ஜீன்ஸ், காவி கலர் சட்டை, கழுத்துல சிவப்பு கயிறு, கூட மாதிரி ஒருத்தன் கூட பேசிக்கிட்டு இருக்கான். அவங்கிட்ட ரொம்ப நேரமா போன்ல எதையோ காட்டிக்கிட்டு இருந்தான். என்னன்னு பார்க்க ட்ரை பண்ணேன். போட்டோ மாதிரி தெரிஞ்சுது, ஆனா தெரியல. போனு சைனா செட்டுன்னு நினைக்கிறேன். என்ன லுக்குது? இப்ப எதுக்கு இந்த போட்டாய்? நீயே காட்டி கொடுத்துருவேன். சார் ஆபாயில் ரெடி ஆயிடுச்சு. பெப்பர் சால்ட் போடணுமா? சால்ட் அண்ட் பெப்பர் ஏற்கனவே வந்துருச்சு. இனிமே ஆக்ஷனை மட்டும் வேடிக்கை பாரு. சேஸ் தம்பி, நாங்க பக்கத்து பில்டிங்ல தான் வாட்ச்மேனா வேலை பார்க்குறேன். இங்க எப்பவுமே அடித்தடி தான் தம்பி. எல்லாம் களவாணி பசங்க. பிரச்சனை இல்லாம ஒரு நாள் கூட அந்த ஒயின் சப்பை 3 இல்லைன்னா பாருங்களேன். தம்பி தம்பி ரயில்வே ஸ்டேஷன் தூக்கிட்டு வந்தியே அந்த பொண்ணுங்க, இவனுக்கு போட்டோ காமிச்சே அந்த பொண்ணுங்க. நீ நினைச்சாலும் பண்ண முடியாது. இனிமே நீ இதை செய்யவே கூடாது. யாரும் செய்யக்கூடாது. அடுத்த புல்லட்ல உன் மூளை செதறிடும். அந்த இன்னொரு பொண்ணுங்கன்னு சொல்லு, செதறிட மாட்டேன். உன்னை முன்னாடி பார்த்து பயந்துட்டேன். கந்தானு ஒருத்தனுக்கு நேற்று போன் பண்ண. அவங்க நேற்று வந்து பிளட் டெஸ்ட் எடுத்து போனாங்க. 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வெள்ள BMW கார்ல வந்து அந்த பொண்ணை தூக்கிட்டு போனாங்க. ஏன்டா பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க? இதயத்துக்காக நினைக்கிறேன். இதயத்துக்காக லிவருக்கு அது தெரியல. ஆனா ஆபரேஷன் பண்ணி எடுத்துருவாங்க. நந்தனம் ஸ்லம்போர்ட் காலனி. ஒருத்தனுக்கு சமாடி, இன்னொருத்தனை சுட்டு காயப்படுத்திருக்கேன். இங்க அவனுக்கு டெட் பாடி ஆகிறதுக்குள்ள உங்க ஆளுங்க அனுப்பி கொஞ்சம் பாத்துக்க.
பொண்ணு தூங்கிட்டா. எங்க இருந்து வரீங்க, எங்க போறீங்க? நந்தனம்ல இருந்து. ஃபேமிலியோட வந்திருக்கீங்களா? வீடு எங்க? வீடு எங்க தான் எதிரில் லஸ் சர்ச் ரோட். ஒரு ஒயிட் BMW X6 இப்படி போச்சுல்ல? இப்படிதான் சார் போச்சு நேரா. தேங்க்யூ. இளங்கோவன், சாரி லேட்டா போன் பண்றேன். ஸ்டெல்லா மாரிஸ் கிட்ட உடனே வர முடியுமா? ஃபிளைஓவர் கடையில் யூ டர்ன் எடுக்காம ராங் சைடே வாங்க. டக்குன்னு வாங்க ப்ளீஸ். இளங்கோவன், அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க. அவளை கடத்திட்டு போய் வச்சிருந்தாங்க. எதையோ ஒண்ணு கொடுத்து தூங்க வச்சிருக்காங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. சரி சார், ப்ளீஸ். நான் பாத்துக்கிறேன் சார். உங்க டீம் 117 ராதாகிருஷ்ணன் சாலை மின்ட்டுக்கு அனுப்புங்க. ஏதாவது சேஞ்ச் நான் ஃபோன் பண்ணி சொல்றேன். ஷூர் சத்யா. விக்டர் அன்னைக்கு மறுபடியும் பார்த்தது சரிப்படல. இதுக்கு பின்னால் அவன்தான்றது மட்டுமில்ல, வேற ஏதோ என்ன உறுத்துச்சு. என்னங்க முடிச்சிட்டு இருக்கீங்க? படுத்து தூங்குங்க. என்ன கொடுத்தீங்க? பென்சோடைசிபின் கொடுத்து 1 hour ஆச்சு. சின்ன டோஸ் தான் கொடுத்துருக்கேன். இன்னொன்னு கொடுங்க. இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் தூங்கட்டும். இன்ட்ராவீனஸ் ப்ரோபோஃபாலுக்கு ரெடி பண்ணுங்க. ஹார்ட் ரேட் மானிட்டர் பண்ணுங்க. வாய் அரசு, ஃபர்ஸ்ட் உள்ள வா. என்னாச்சு? இன்னைக்கு என் ஃபோன் வந்தது. சாரு கிட்ட சொன்னேன், கரெக்டா என்னன்னு பார்த்துட்டு வர சொன்னாரு. இல்ல, திடீர்னு ஒரு மேட்ச் கிடைச்சது. நேற்று நைட் தான் டெஸ்ட் ரன் பண்ணி பார்த்தோம். வர சொல்லிடுங்க. பார்த்தா 15 வயசு பொண்ணு மாதிரி தெரியுது. சரியா வருமா? அந்த இன்னொரு பொண்ணு தான் 3 நாள் வந்துடுது. தேன்மொழி யூஎஸ்ல இருந்து 28 வயசுல. வெயிட் பண்ணியே பிடிப்போம். ஒரு வாரம் டைம் இருக்குல்ல. அது பிளைட் ஏறலனா அமெரிக்கால இருந்து வருது. இங்க வரணும், அவளை தூக்கணும்.
அந்த பொண்ணு வர வழியில துபாயில இருந்து கூட தூக்கலாம்னு சொன்னான் விக்டர். அங்கே கூட பண்ணிக்கலாம்னு சொன்னானே. சாருக்கு துபாய் அவர் வீட்டு தோட்டம் மாதிரி. புர்கா ஒன்று போட்டு விட்டு வெளியில கூட்டிட்டு வந்துருவேன்னா இந்த பொண்ணு மடியிலே வந்து விழுந்தது, மாட்டுச்சு. பண்ணிடலாம் சார். விக்டரா தான் ஃபீல் பண்றாரு. டாக்டர் ஓகேன்னு சொல்றாரா? இன்னும் வரலையா? இல்லைன்னா இப்படி எல்லாரையும் அசம்பிள் பண்ணுவோமா? விக்டர் எல்லாரையும் வர சொல்லியிருக்காரு. 3 பேருமே ஃபாரின் டாக்டர்ஸ். ஹார்ட் சர்ஜன் ஒருத்தன், இதோ அனஸ்தசிஸ்ட் வந்திருக்காரு. இல்லாட்டி இவ்வளவு வேற நாங்க என்ன பண்றது? சாருக்கு வேண்டாம் தான் சொன்னேன். நீ என்ன வேணா பண்ணிக்கோ. வேணும்னா எல்லாத்தையும் எடுத்து வச்சுது. யூஸ்வலா பண்றது தானே. இந்த பொண்ணோடவே போயிடலாம். கரெக்டான மேட்ச் அப்படின்ற. வர சொல்லுங்க, முடிச்சிடலாம். ஹலோ டாக்டர், ரெடி பண்ணுங்க. ஒரு இதயம் பார்சல். And that's when all hell broke loose. யாரு? டாக்டர். உங்க டாக்டர் பேரு? சத்யா. விக்டருக்கு தெரியும். ஐடி? ஐடி இல்ல, வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். ஆனால் எனக்கு தெரியும். தெரியும். ஹார்ட் சர்ஜன் டாக்டர்னா. மேல எல்லாம் ரெடி, பேஷண்ட்காக வெயிட்னு விக்டர் சொன்னாரு. விக்டருக்கு வேணா ஃபோன் பண்ணி கேளுங்க. அவன் மட்டும் அந்த ஃபோன் பண்ணிருந்தான். ஸ்ட்ரைட்டா போயிட்டு மேல போங்க. டாக்டர். டாக்டர் போலீஸ். போலீஸ் சொல்றேன். யாரா கண்ணு? சாகுபடி போயிடுவா. இங்க போலீஸ் நினைக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். ஒரு அடி எடுத்து வச்ச. இதுக்கு தான் நீ டாக்டர் ஆனியா? எல்லாத்தையும் விட இவளை கூட்டு போறேன். நான் ஆறு நாள் ஆச்சு நிலஞ்சனாவை கண்டுபிடிக்க. 6 நாள் இல்ல, 6 நாள். Good response, officers. Thank you for coming. Satya? போலீஸ் போர்ஸோட தான் ஒர்க் பண்ணேன். டிசிஆ ரிச்சர்ட் அண்ட் டீம். பேரலா ஒரு பிரைவேட் இன்வெஸ்டிகேஷன் நடந்தது. My apologies for that with all due respect to all you fine officers. இது ஒரு இல்லீகல் lethal organ trade tracker. ஆர்கன்ஸ் டொனேட் பண்றவங்க இதுல இல்ல. அவங்க கிட்ட இருந்து திருடி எடுக்கப்படுறதும் இல்ல. ஆர்கன்ஸ்க்காக அவங்கள சாகடிக்கிறாங்க. Victims are being kidnapped and killed. ஏன்னா டெஸ்பரேட்டா நிறைய பேர் இருப்பாங்க ஆர்கன்ஸ்க்காக வெயிட்டிங் லிஸ்ட்ல. அவங்கள இந்த குரூப் கண்டிப்பா டார்கெட் பண்ணும். புரோக்கர்ஸ் இருப்பாங்க, மீடியேட்டர்ஸ் இருப்பாங்க. முதல்ல அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும். ஏய், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். வரியா? நல்ல சோறு போடுறேன், வா.
வா. இவ பேர் என்னன்னு சொன்ன? சுந்தரி. இந்த சினாரியோ நினைச்சு பாருங்க. இந்த தெருவில் வாழ்ற மக்கள் இருக்காங்கல்ல, அட்ரஸ் இல்லாதவங்க, ஸ்ட்ரீட் அர்ச்சன்ஸ், த ஹோம்லெஸ், அவங்களும் இந்த கேங் டார்கெட் பண்ணாங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு ஆளுங்க இருக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட இருந்து அவங்க ஆர்கன்ஸ் எடுத்துக்கிட்டு பாடிஸை டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. 1 கோடி ரூபாய் அதே மாஸ்டர் லிவர் ரெடியா இருக்கு. ஆனா இது யார்கிட்ட இருந்து வருது? எல்லாம் லீகல் தான் மேடம். ஏன்னா நாங்க ஒரு தனி சிஸ்டம் வச்சிருக்கோம். உங்க பொண்ணுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி லிவர் கொடுக்க டோனர் இருக்காங்க. அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணதுனால டோனரோட டீடைல்ஸ் நாங்க இப்போ சொல்ல முடியாது. நேரம் கம்மியா இருக்கு. நீங்க ஒரு முடிவு எடுக்கணும். ஃபாரின் டாக்டர்ஸ் வச்சிருக்காங்க. அவங்க பேசினதை வச்சு நான் சொல்றேன். எனக்கு கேட்டுச்சு. நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு 2 தப்பான டாக்டர்ஸ் வேற வேற லேப்ஸ்ல இருந்து பிளட் ரிப்போர்ட்ஸ் நான் பார்த்தேன். ஒரு 4 மெம்பர் சர்ஜரி டீம் அங்க இருந்தது. இது எல்லாத்துக்கும் பின்னால விக்டர் மனோகர்னு ஒருத்தன். உங்கள நிறைய பேருக்கு அவனுக்கு தெரியாது. எனக்கு அவனை பர்சனலா தெரியும். SCRBல அவனோட ரெக்கார்ட்ஸ் இருக்கும். வெள்ளூர் ஜெயில மேத்யூ ஆபரேஷன்ல தான் நான் அவனை பார்த்தது. அதுக்கப்புறம் நான் அவனை இப்பதான் பார்க்கறேன். ஆச்சரியமா இருந்தது எனக்கு. அந்த விக்டரோட ரெக்கார்ட்ஸ் கொஞ்சம் புல் அவுட் பண்ண முடியுமா? சார். சத்யா சூப்பர், நின்னுட்டீங்க. கொஞ்ச நேரம் உட்காரலாமே. விக்டருக்கு ஒரு லுக் அவுட் இஷ்யூ பண்ணுங்க. லெட்ஸ் கெட் ஹிம். ஒரு பொட்டென்ஷியல் அடுத்த விக்டம். ஒரு பொண்ணு பேர் அடிபட்டிருக்கு. பேர் தேன்மொழி. அந்த பொண்ணை பத்தி அவங்க பேசினது எனக்கு கேட்டுச்சு. 4 நாள்ல அந்த பொண்ணு வந்துரும். வந்த உடனே அவளை தூக்கலான்னெல்லாம் அவங்க பேசினது எனக்கு கேட்டுச்சு. ஆனா யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒரு இதயத்துக்காக வெயிட்டிங். இப்போதைக்கு அவரை பத்தி நமக்கு தெரிஞ்சது 2 விஷயம் தான். நிலஞ்சனா தேன்மொழியோட பிளட் குரூப்ல இருக்கிற ஒருத்தர். அவங்க சார்பில் வந்த அரசு, அவனோட வண்டி, லைசன்ஸ் பிளேட் நம்பர் எனக்கு தெரியும். வாழணும்னு ஆசை இருக்குல்ல, இல்ல எப்படியே போயிடுறியா? ஆசை இருக்கு, கேவலமா வாழணும். நான் ஒரு நம்பர் தரேன். அவனுக்கு தொழில் கத்துக் கொடுத்ததே நான் தான். அவன் பேர் விக்டர். ஒரு புரோக்கரேஜ் மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஹியூமன் ஆர்கன்ஸ் ஃபார் டிரான்ஸ்பிளான்டேஷன். ஹலோ சார். சொன்னான் மேட்ச் எல்லாம் கரெக்டா இருக்குன்னு சொன்னான். பண்ணிடலாமா? என் லெவலுக்கு பிரச்சனை எதுவும் வரக்கூடாது. உயிர் வாழறதுக்கு தான் இதெல்லாம். பிரச்சனை கிச்சனா செத்தே போயிடலாம். இது ஒரு பொண்ணு. இன்னைக்கு அவ ஊர்ல இல்ல, அமெரிக்கால இருக்கா. வரத்துக்கு ஒரு 10 நாள் ஆகும். வந்தவனை தூக்கிடலாம். அதுக்கப்புறம் 2 நாள்ல ஆபரேஷன் பண்ணிடலாம். நிறைய பணம் வேற கைமாறி இருக்கு. கொடுத்த காசுக்கு இப்ப 2 பேரை தூக்கி நிறுத்திட்டீங்கன்னா அந்த அரசு சொன்னான். இதயத்தை கடன் வாங்க போறோமே, அந்த பொண்ணு பேர் என்ன? தேன்மொழி. தேன்மொழி. இந்த தேன்மொழிக்கு பதிலாதான் என்னோட நிரஞ்சனாவை தூக்குனாங்க தெரிஞ்சு. இப்போ நிரஞ்சன இல்லைன்னு அடிச்சவங்களுக்கு. You got my passport, man. Hey. Get me out of here, okay? Come on, man. Hey, sign up for it. Today only. Program cancel, okay? Tomorrow again surgery. அரெஸ்ட் ஆனவங்க எல்லாருமே இப்போ D1ல தானே இருக்காங்க? ஆமா சார். 2 பேர் காயங்களோட, 3 பேர் புல்லட் woundோட GHல அட்மிட் பண்ணிருக்கோம். இந்த விக்டர் மனோரை பத்தி அவங்க மூலமா இன்ஃபர்மேஷன் எடுங்க. எஸ் சார். சார், என்னோட கன் யூஸ் பண்ண வேண்டியதாயிடுச்சு. மேக்ஸிமம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ட்ரை பண்ணேன். இன்ஃபேக்ட் அது ஒரு மந்திரமாவே மனசுக்குள்ள ஓடிட்டு இருந்தது. பட் இந்த கொலவெறின்னு ஒருத்தன், நீங்க அவங்க கிட்ட பேசியிருந்தா அவனை, இந்த மைனர் கொஞ்சம் சுட்டன்னு ஒரு படத்துல வருமே, அப்படி சுட்டிருப்பீங்க. பட் நான் கோவம் வந்தோம் கொஞ்சம் மேல சுட்டேன். டோட்டலா 6 ரவுண்ட்ஸ் ஃபயர் பண்ணேன் சார். இதான் என் கன். சரண்டர் பண்ணிடுறேன். Satya, the meeting is adjourned. Gentlemen, thank you very much. நாளைக்கு காலைல 9 மணிக்கு இங்க. எனக்கு தெரிஞ்சது, பிடிச்சது, நான் காதலிக்கிறது எல்லாமே ஒரே விஷயம்தான். ஆபத்தோட விளையாடுறது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த ஷூ மட்டும் இன்னும் கரெக்டா எனக்கு மனசு வரல. Oh my God. ஏய், உள்ள போகிறதுக்குள்ள வண்டியில இருந்து இறங்கணும்னு தூக்கிக்கலாம்ல? இல்ல விக்டர்,
அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் ஒரு காட்டு காட்டிட்டு போனான்னு சொன்னேன்ல, அவன் கூட தான் உட்கார்ந்துருக்கா உள்ள. ப்ளீஸ் கம். உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைனா உங்க வீட்டில் வந்திருக்கேன். ஆனால் உங்களுக்கு தான் கொஞ்ச நாள் வெளியே வேலைக்கும் போகாம இருக்கணும். கொஞ்ச நாள். நான் சாகிற வரைக்குமா? அது நாங்க உங்க கூட இருக்கும்போது இருக்கிற வரைக்கும் நடக்காது. அவளை தெரியுமா இவனுக்கு? நம்ம தூக்குற பொண்ணுங்க எல்லாம் இவனுக்கு தெரிஞ்ச பொண்ணுங்களா? புரியல எனக்கு. என்ன தெரியும் அவனுக்கு? அதான் அங்க உட்காந்துருந்தான். அன்னைக்கு அவன் என்ன பார்த்துருக்கான். நர்சிங் வந்தான்ல அன்னைக்கு. அதான் இதெல்லாமே. அதான் ஆல் ஓகே சத்யா. வலி அவ்வளவுதான் ரிச்சர்ட், வேற எதுவும் இல்லை. நம்ம பசங்க அவனை தூக்கியிருக்கணும், மிஸ் பண்ணிட்டாங்க. He was quick. நிறைய பேர் இருக்கிற காஃபி ஷாப்ல இவ்வளவு பிளேட்டண்டா இவ்வளவு ஓப்பனாவா ஒருத்தங்களை தூக்க பார்ப்பான். என்ன பார்த்திருப்பான் அவ கூட. இல்லைன்னா அங்க இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் அவளை தைரியமா. Guess he was wanting to make a statement. மறுபடியும் வருவான். ரிச்சர்ட், தேன்மொழி. So this is தேன்மொழி. That's right. Hi. Hi. I am Revolver Richard, DCI, working with Satya. நைஸ் மீட்டிங் யூ. நீங்க அமிதாப் பச்சன் ரிலேட்டிவா? இல்லையே. அப்ப அபிஷேக் பச்சனுக்காவது ரிலேட்டிவா நீங்க? இல்ல. ஏ ஹைட்ட பார்த்து I'm 5'10". 5'10"? மை காட். அடையார்ல டிராபிக் கிளியர் ஆயிடுச்சுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. நான் இப்ப அங்க போக வேண்டியது இருக்கு. He's always joking. Sorry, just joking. Thank you, Richard. இமிடியேட் டீம் மட்டும் இங்க இருக்கட்டும். Right. மத்தவங்க போயிடலாம். Okay. நான் வந்துட்டேன். Please. Okay. Hi, sweetheart. என்னாச்சுப்பா? ஒன்னும் இல்ல. ப்ராமிஸ்? ப்ராமிஸ் தான். இவதான் என் பேபி டார்லிங் ஸ்வீட் ஹார்ட் எல்லாமே. ஈஷா. ஈஷா, இவங்க பேர் தேன்மொழி. ஹாய் ஈஷா. ஹாய். ஈஷாமா, தேன்மொழி கொஞ்ச நாள் நம்ம கூட இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம். நாம தான் அவங்கள பார்த்துக்கணும். இஸ் இட் ஓகே? ஆஃப் கோர்ஸ். அப்பா. இதயத்தை ஏதோ ஒன்று இழுக்குது கொஞ்சம் என்று, இதுவரை இது போலே நானும் இல்லையே. கடலலை போலே வந்து கரைகளை அழும் ஒன்று, முழுகிட மனதும் பின்வாங்கவில்லையே. இருப்பது ஒரு மனது, இதுவரை அது எனது, என்னை விட்டு மெதுவாக போக கண்டேனே. இது
என்ன நடந்துட்டு இருக்கு? நான் ஏன் அவங்களுக்கு வேணும் சொல்றேன்னு சொன்னீங்க. சொல்லுமா? விளையாடுறியா விக்டர்? அப்படி இல்ல, ஒரே போலீஸ். இங்க உயிர் ஊசல் அடையிட்டு இருக்கு. நீ என்னடா அழகான பீச் ஹவுஸ்ல உட்காந்துட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க உன் பஞ்சாதியோட. நடக்குமா நடக்காதா? ஃபிகர்களுக்கு மட்டும்தான் முன்பணம் கொடுத்த பழக்கம் எனக்கு. இந்த வாட்டி ஒரு ஃபிகரோட இதயத்துக்கு மட்டும், அதுவும் உனக்கு கொடுத்துட்டேன். தேன்மொழி தேன்மொழி நானும் பாரதி மாதிரி தூய தமிழ்ல புலம்பிட்டு உட்காந்துருக்கேன். நாளைக்கு 1 மணி வரைக்கும் தான் டாக்டர் டைம் கொடுத்துருக்காரு. ஏதாவது செய்ய விக்டர், இல்லைன்னா தப்பாயிடும். எங்க வரணும்னு சொல்லு. வீல் சேரை தள்ளிக்கிட்டு வந்துகிட்டே இருக்கேன். சட்டம் சொல்லு. இருபத்தி 23 ஃபர்ஸ்ட் சீவார்ட் ரோட், திருவான்மியூர். இப்ப அவ இருக்கிற இடத்தோட அட்ரஸ். அந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் சத்யதேவ் IPS. ஆமா சார், அங்கதான். அடையார் காஃபி ஷாப்ல அவன் தான் கேள்விப்பட்டேன். அவன் என்ன அவளுக்கும் சொந்தக்காரனா? சம்மந்தமே இல்ல. என்ன சப்போர்ட் வேணாலும் கேளு. எவ்வளவு ஆள் வேணாலும் அனுப்புறேன். சைலண்டா தூக்க அவள. கொஞ்சம் டைம் கொடுங்க சார். எது இல்லையோ அதத்தான் நீ கேட்கிற. மணி அடிக்க வேண்டியதான் நினைக்கிறேன். வணக்கம் சேர்த்து. விக்டர், என்னாச்சு? போலீஸ் டீம் யாரும் வேண்டாம், காலையில வந்தா போதும்னு சொல்லி எல்லாரையும் அனுப்பிட்டேன். என் கூட என்னுடைய 2 சென்ட்ரிஸ், அவங்களும் என்ன மாதிரி எக்ஸ் போலீஸ்மேன். தெளிவா இருக்கீங்களா? என்ன செய்யணுமோ சொல்லுங்க சார். நம்ம இடத்துக்கு போயிடுங்க. தி வால் நம்ம தெருவில் இல்ல பக்கத்து தெருவில் எந்த வண்டி என்டர் ஆனாலும் இல்ல ஆள் நடமாட்டும் எதுவா இருந்தாலும், ஒரு நாய் நடந்து உள்ள நுழைஞ்சா கூட எனக்கு வயர்லெஸ் சிக்னல் கொடுங்க. எஸ் சார். அண்ட் ½ அன் ஹவருக்கு ஒரு தடவை நான் உங்களுக்கு குட் மார்னிங் சொல்லுவேன் சார். குட். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். விக்டர் எனக்கு நல்லாவே தெரியும். அவன் வருவான், உடனே வருவான், எப்படியாவது வருவான். And I was ready. சொன்ன போயிருவாங்க 5 பேர். என்ன சொல்றது? சத்யாவுக்கு என்ன நல்லா தெரியும். நான் வருவேன்னு உனக்கு தெரியும். போலாம், நான் சொல்றேன். சார் அலர்ட். சார், ஒரு பிளாக் ஸ்கார்பியோ வீட்டை நோக்கி வருது. என்னங்கடா வேணும்? ஓப்பனே சரியில்லை, வேணாம் நினைக்கிறேன். ரொம்ப தப்பாகுது சார். வேணுகோபால் இங்க எந்த இல்ல, கிளம்புங்க. ஏய் என்னடா குழம்பு பண்றோம் சார்? இதான் வீடு சொன்னாங்க சார். தப்பா சொல்லிருப்பாங்க. நீங்க சார் புதுசா படிக்க தெரியல. இவன் ஒரு ஆளுன்னு இவங்கிட்ட பேசிட்டு இருக்க. ஏய் இல்ல போவாத. ஏய், வீட்டுல ஒரு பொண்ணு இருக்குல்ல, வெளியில அனுப்புடா. சாவு நிச்சயம் இல்லாட்டி. உன் வீட்டுல பொண்ணுங்க யாரும் இல்லையா? என் வீடு தேடி வந்திருக்க. இங்க என்ன தவிர வேற யாரும் இல்ல. இருந்தாலும் அப்படியெல்லாம் வெளியே அனுப்ப முடியாது. உனக்கு வேணும் உள்ள வந்து பாரு, இருந்தா அவளை கூட்டு போ. பட் அதுக்கு ஃபர்ஸ்ட் நீ என்ன தாண்டி போகணும். அப்போ நீ சொன்ன மாதிரி சாவு நிச்சயம். உனக்கு
ரெடி ஆகுறான். உள்ள நிறைய பேர் இருப்பானு போகுது. சத்தியமா சொல்றேன் வேணாம். ஏய் அவன் வேற பேக் மாட்டினுக்கிறான். ஐயோ நான் போறேன்பா. ஏய் தேவலாம் சாப்பிட போறான் போகுது. வாங்கப்பா போலாம். ஏய் இரு வரேன். இன்னும் 10 பேரோட வரேன். நைட் எப்படி தூங்குறான்னு பார்த்தலாம். ஏய் சீ வா. சாத வேணுங்க பையெல்லாம் சொல்றாருல. வாடா போலாம். ஏய் வெள்ள உள்ளவ இரு ஆளை கூட்டி வரேன். என்ன விக்டர் அவ்வளவுதானா? இன்னைக்கு ஸ்கூல் வேணும். நாளைக்கு போகலாம். Why, Pa? I have to go to school today. I have a poetry recital today and teacher told me I have to come. Please, Pa. ஹலோ. அதாரு 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 உதாரு உதாரு காட்டாத உதாரு. எல்லாமே இனிமே நல்லா தான் நடக்கும். பட்டாசு சும்மா கொளுத்தாம வெடிக்கும். சொல்லு விக்டர் எப்போ வர? சொல்றேன். முடியெல்லாம் நடிச்சு போச்சு. வயசாயிடுச்சு சத்யா. வயசாயிடுச்சா இல்லையாங்கிறது நேற்று காஃபி ஷாப்ல உனக்கு தெரிஞ்சிருக்கும் விக்டர். இருந்தும் நீ கேட்கிற பாரு. அங்கதான் நீ நிக்கிற. ஒத்துக்கிறேன். செம காட்டுன. ஆனா இன்னும் ஒரு நிமிஷம் இருந்தா முடிச்சிருக்கலாம். ஆமா நான் ஒன்ன கிழிஞ்சது ஓ சட்டை சத்யா. சண்டனை வந்துச்சுன்னா சட்டை கிழிய தானே செய்யும் விக்டர். போலீஸ் வேலையெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு எங்களெல்லாம் ஆழ்ந்த சோகத்தில் தள்ளிட்டு போயிட்டு இப்ப ஏன் சத்யா திடீர்னு இதுக்குள்ளான்றாருங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் அதுவும் நல்ல விஷயம் தான். எனக்கு சந்தோஷம் தான். ஆனா சும்மா கேட்கறேன். அவன் என்ன உனக்கு வேண்டியவளா என்ன? இல்ல டாவா இல்ல. அப்புறம் ஏன் சத்யா? அரிப்பு. நீ நினைக்கிற அரிப்பு இல்ல விக்டர். போலீஸ்காரன் அரிப்பு. புரியுது இல்ல? தெளிவா. நானும் உன்ன மாதிரி தான் சத்யா. ஏன்னா நீ சொன்னல அந்த கோடுக்கு அந்த பக்கம் போய் விழுந்துட்டேன். நீ சொன்ன பேச்ச நான் கேட்கல சத்யா. ஏன்னா அதுக்கெல்லாம் முன்னாடி அந்த கோடை தாண்டி போனவன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தா வர முடியாது. அவ்வளவுதான். புரியுதுல சத்யா? தெளிவா விக்டர் தெளிவா. அடுத்து என்ன சத்யா? வேற ஏதாவது சொல். மீட் பண்ணலாம் வா. For all time's sake. இப்ப சொன்ன பாரு. நீ ஆளு சத்யா. நீ தான். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் சத்யா. அதனாலதான் அது அவ்வளவு ஒரு ஏமாத்தமா இருந்தது எனக்கு. உன் கூட சேர்ந்து எவ்வளவு செய்யலாம் யோசிச்சிருக்கேன் தெரியுமா? நான் ஒருத்தனை தப்பா எடை போட்டேன்றதா எனக்கு பெரிய அடி. இதுல இன்னும் அதை மீண்டு வரல. இன்னும் நான் என் வேலையை மட்டும்தான் செஞ்சேன் விக்டர். நீ ரொம்ப நல்லவன். நீங்க எல்லாரும் அப்படியே ரொம்ப நல்லவனுங்க வல்லவனுங்க என்ற ஃபீல் கொடுக்காத விக்டர். அந்த குரூப்ல இருந்த ஒவ்வொருத்தனும் நீ உட்பட ஒன்னா நம்பர். ஒத்துக்கிறேன். அதனாலதான் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் உனக்கு போன் பண்ணி அதே வார்த்தையை சொல்ல போறேன். நான் என் வேலையை மட்டும்தான் செஞ்சேன்னு. புரியல. நான் அவளை தூக்கிட்டேன் சத்யா. புரியல. நான் அவளை தூக்கிட்டேன் சத்யா. இப்ப புரியுதா? தென்மொழி தென்மொழி தென்மொழி. Everything okay? சத்யா
சத்யா இஸ் எவ்ரிதிங் ஓகே? Yeah, all's fine. Sorry. யாரை தூக்கிட்டேன்னு சொன்ன விக்டர்? பயந்துட்டியா இல்லையா? போய் செக் பண்ணியா இல்லையா? இல்ல எதிரில தான் உட்கார்ந்துருக்கானா? சொல்லு விக்டர். ஏய், நான் தான் பேசிட்டே இருக்கனே. நீ பாட்டு சொல்லு விக்டர் சொல்லிக்கிட்டே இருந்தீனா அப்புறம் நான் பேசிட்டே தான் இருக்கணும். ஏதோ தப்பா இருக்குல்ல சத்யா? உங்ககிட்ட அந்த எடுத்தோன்னு இருந்த ஒரு உற்சாகம் இல்லை, இப்போ நக்கல் காணும், கெத்து கொஞ்சம் ஓஞ்சு போச்சு. என்னாச்சு சத்யா? அதான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அது என்னன்னு நான் சொல்றேன். இந்த ஃபோன் காலை போலீஸ் எல்லாம் வழக்கமா ஒரு ட்ரேஸ் பண்ணுவாங்கல்ல, நம்ம நிறைய நேரம் பேசிட்டோம் வேற, அதெல்லாம் நீ பண்றது இல்லையா? இல்ல பண்ணியிருந்தீங்கன்னா இப்ப நான் எங்க இருக்கேன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். 10 செகண்ட்ல இந்த கால் கட் ஆயிடும். 30வது செகண்ட்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன்ல, நான் அவளை தூக்கிட்டேன் சத்யா, அது உன் காதுல அப்ப ஒழிச்சா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஃபவுண்டன் ஹெட் அப்படின்னு ஒரு ஸ்கூல் வாசல்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். மறுபடியும் போன் பண்ற சத்யா. செக் தி ஸ்ட்ரீட். மெயின் ரோட் வரைக்கும் நம்மளோட எக்ஸிட் கிளியரா இருக்கான்னு செக் பண்ணுங்க. இந்தாங்க ரெஜிஸ்டர். செக் ஆல் தி வெஹிக்கிள் நம்பர்ஸ். கால். பிலிப், எனக்கு வந்த லாஸ்ட் கால். லொகேஷன் கொடுங்க. ஒர்க்கிங் ஆன் இட் சார். 30 செகண்ட்ஸ் சொல்றேன். ஸ்கூல்ல சார். ஜஸ்ட் அரைவ். ஈஷா ஓகே தானே? என்ன சார் ஆச்சு? இஸ் எவ்ரிதிங் ஓகே? ஆல் கிளியருங்க? ஆல் கிளியர் சார். ஜாகிரதையா இருங்க. எஸ் சார், கண்டிப்பா சார். ஓகே, பட் இமிடியேட்டா நான் இன்னொரு டீமை ஸ்கூலுக்கு அனுப்புறேன். பட் சத்யா, இது ஒரு ட்ராப்பா கூட இருக்கலாம், அதனால நீ வீட்டை விட்டு வெளியே வந்துடாத. இன்கமிங் கால் வந்துட்டு இருக்கு. ஐ கால் யூ பேக். ஓகே. சொல்லுங்க பிலிப். சார், ட்ரேஸ் ரூட்டட் டு எம்ஆர்சி நகர் டவர் சார். தேங்க்யூ பிலிப். D6 டீம்ல இருந்து ஒரு 5 பேரை மொபிலைஸ் பண்ணி ஃபவுண்டன் ஸ்கூலுக்கு அனுப்பு. ஓகே. உடனே கிளம்பணும். மேக் இட் குவிக். உன் பேர் என்ன? நான் அவளை என்ன இருந்தாலும் ஸ்கூலுக்கு அனுப்பியிருக்க கூடாது. அது மட்டும்தான் மனசுல ஓடிக்கிட்டே இருந்தது. என்ன நடந்தது சார்? 5 பேர் சார், அதுல ஒருத்தர் மெயின். எல்லாரையும் வந்து அடிச்சு போட்டு குத்தி தூக்கி போட்டு ஒரு சின்ன பொண்ணு சார் கார்ல தூக்கி போட்டு அது வரைக்கும் ஓடினாங்க. எந்த வண்டி? போர்டு எண்டவர் SUV சார். ஸ்கூலுக்கு வந்துட்டியா? விக்டா, 1 hour உனக்கு நான் டைம் தரேன். அந்த பொண்ணு அதான் உன் கூட இருக்கால தேன்மொழி, அவளை முதல்ல நான் சொல்ற இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துரு. அதுக்கப்புறம் நான் சொல்ற வேற ஒரு இடத்துக்கு வா. வந்து உன் சின்ன பொண்ணை கூட்டிட்டு போ. 1 hourல தேன்மொழி உன் வண்டியை விட்டு என் வண்டியில ஏறலன்னா உன் சின்ன பொண்ணை பார்சல் பண்ணி அவ பணத்தை உன் வீட்டுக்கு அனுப்பு. விக்டா, மத்தவங்க எல்லாரையும் விட்டு இது உனக்கும் எனக்கும். நீ பேச வேண்டியது 2 வார்த்தை. எங்க வரணும், அதை தவிர வேற எதுவும் நீ பேசி நான் கேட்க கூடாது. எங்க வரணும்? மவுண்ட் ரோடு LIC ஆண்ட வந்து நில்லு. இந்த நம்பருக்கு ஒரு மிஸ்டு கால் கொடு. அப்புறம் நம்ம எப்பயாவது ஜாலியா உட்காந்து பேசும்போது நாட்டிய பேரொளி ஹேமானிகா சாகரத்துக்கு 10 செகண்ட் முன்னாடி என்ன சொன்னா நான் உங்ககிட்ட சொல்றேன். சரியா சத்யா?
அதனால இருக்காதுன்னு ஒரு பொய் எவ்வளவு நாள் நம்பிட்டு இருந்தேன். ஆனா ஒரு நல்ல போலீஸ்காரனா இருந்ததுனால தான் ஹேமனிகா செத்தா. என்னாலதான் அவன் செத்தான்னு தெரிஞ்சுப்பா தாங்கிக்க முடியல. என்ன மன்னிச்சிரு ஈஷா. ஈஷா, ஓ மை காட், எங்க வரணும்னு நீங்க இப்ப கேட்டீங்க. அங்க போன உடனே சத்தியமா சொல்றேன், என்ன அங்க இறக்கி விட்டுருங்க. இதுக்கு மேல என்னால இருக்க கூடாது. ப்ளீஸ் ப்ளீஸ். தென்மொழி, அதுக்கு அவசியம் ஏற்படாது. அருண், லேப்டாப். ப்ளீஸ் பேபி, ப்ளீஸ் பேபி, ப்ளீஸ் பேபி. சத்தம் போடாத. கீழே படுக்க வைக்க. ஒன்னுடுவேன். வாய் மூடு. சார், ஜிபிஎஸ் ட்ராக்கர் சார். ஈஷா மேலையா? ஸ்கூல் பேக்ல. அவ கையில இருக்கிற வாட்ச். தேங்க் காட். ஃபேண்டாஸ்டிக் சார். இதுதான் ஈஷா இருக்கிற வண்டி. போற வழியில கண்டிப்பா வண்டி எங்கேயாவது மாத்திருப்பாங்க. இந்த ஏரியா, அதாவது அடையாறுல இருந்து கிண்டி வரைக்கும் ஒரு ஒயிட் என்டியோவா பார்க்ட் அண்ட் அபேண்டன்டா இருக்கான்னு ஒரு டீமை செக் பண்ண சொல்லுங்க. ட்ராக்கர் பொசிஷன் சொல்லிட்டேன். ரிச்சர்ட், போரூர், வடபழனி ஏர்போர்ட் 3 டீம் அசம்பிள் பண்ண முடியுமா? அவங்க போற ரூட்ல எல்லா வண்டியும் செக் பண்ண முடியுமா ரிச்சர்ட்? சார், லமேரிடன் தாண்டி கத்திப்பாரா பிரிட்ஜ் ஏர்ல சார். சார், ஏர்போர்ட் ரூட்ல போயிட்டு இருக்கு. ரிச்சர்ட், ஏர்போர்ட்டை நோக்கி வண்டி போயிட்டு இருக்கு. ஓகே டன். கால் யூ பேக். சரி, இப்ப அடுத்த நோட். எங்க போயிட்டு இருக்க சத்யா? நீ தான் மவுண்ட் எல்ஐசி வர சொன்னீங்க. சொன்னேன், அதுக்கு திருச்சி போயிட்டு தான் வரணுமா? எல்ஐசி பில்டிங் வேற இடத்துக்கு மாத்திட்டாங்களா என்ன? கண்ணகி சில மாதிரி. என்கிட்ட யாரும் சொல்லவே இல்லை. எல்ஐசி பில்டிங் போறதுக்கு முன்னாடியே நீ ரைட்ல திரும்பி இருக்கணும். இல்ல இப்பவாது ரைட்ல திரும்பி இருக்கணும். நீ லெஃப்ட்ல ஏன் திரும்பின சத்யா? நீ எங்க வேணாலும் போயிட்டு வா, ஆனா இன்னொரு 3/4 மணி நேரத்துல என்னோட வண்டி ஒண்ணு அயன் பிரிட்ஜ் இருக்குல்ல, அதான் நேப்பியர் பிரிட்ஜ், அது பக்கத்துல நிக்கும். அதுல தேன்மொழி ஏறணும். அது ஓம் பொறுப்பு. ஏறலன்னா இல்ல உங்க ஆளுங்க யாராவது அந்த வண்டியை பின்தொடர்ந்து வந்தாங்கன்னா இல்ல அந்த இடத்துல ஏதாவது ஒரு போலீஸ் நடமாட்டம் இருந்துச்சுன்னா விபரீதமாயிடும். உனக்கும் சின்ன பொண்ணுக்கும். எனக்கு சத்தியமா இல்ல, மறுபடியும் நான் உங்ககிட்ட பேச போறது இல்ல. ஆனா நான் சொன்னதெல்லாம் உனக்கு கேட்டுச்சான்னு எனக்கு தெரியணும். சரி தலைன்னு மட்டும் நீ சொல்லு. கேட்டுச்சு விக்டர். சார், என்னாச்சு சார்? விக்டர் ஆளுங்க. கெட் them. ரெடி சார். இவன் தான் கந்தா. Get him out. அன்னைக்கு என்கிட்ட அடி வாங்கினேன், ஞாபகம் இருக்கா? விக்டர் கிட்ட நீ தானே போன்ல பேசிட்டு இருக்க. போனுங்க. போன்ல எது இல்ல சார். சாரி, கொஞ்சம் வயலன்ஸ் நீ பார்க்க வேண்டியதா இருக்கும். சாரி அபவுட் தட். விக்டர், என்ன நடந்துட்டு இருக்கா? ஏன் போன் பண்ணல? இவன் ஒரு சுத்துனா பின்னாலே போயிட்டு இருந்தேன். டிராபிக் வேற. இப்ப எங்க இருக்கான்? வேளச்சேரி வழியா டக்குன்னு திரும்பினா இப்போ சைதாப்பேட் வழியா நந்தனம் புடிச்சிருவோம். அப்படியே மவுண்ட் ரோடு தான். எல்ஐசி வழியா நேப்பியார் பிரிட்ஜ் வந்துருவோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது மாற்றம் இருந்தா சொல்றேன். நீங்க இருக்க? அப்படியா? சரி, நான் சொல்றேன். உஷாராரு.
ட்ராக்கர் ஸ்டாப் ஆயிடுச்சு சிக்னலா இருக்கலாம். எங்கன்னு சொல்லுங்க. ஜஸ்ட் பிஃபோர் த ஏர்போர்ட் சார். லிசா எங்க இருக்க? டிராஃபிக் ஏர்போர்ட் ரோட்ல தான். இன்னொரு அரை மணி நேரம். கந்தா வளர்றான். நான் அவன்கிட்ட நேப்பியர் பிரிட்ஜ்னு சொல்லவே இல்லை. ஆனா நான் சத்யா வண்டி பின்னாடியே இருக்கேன். நேப்பியர் பிரிட்ஜ் வந்து அவனை ஃபோன் பண்றேன்னு சொல்றான். நான் இப்ப கிண்டி கிட்ட மெயின் ரோட்ல இருக்கேன். அவன் என்னை தாண்டி தான் இங்கேருந்து போனோம். ஆனா இன்னும் போல. ஆனா இப்ப சைதாபேட் வந்துட்டேன்னு சொல்றான். ஏதோ தப்பு நடக்குது லீசா. சார் இப்ப ஈஷா வண்டி மூவ் ஆகுது சார். ஹோண்டா ஷோரூம் கிட்ட லெஃப்ட்ல திரும்பி இருக்கு. I think there's a subway going எங்க on. இருக்கீங்க? இல்ல ஹோண்டா ஷோரூம் பக்கத்துல சார் ஒரு யூ டர்ன் எடுத்துருக்காங்க சார். சப்வே ஆமா அங்க வந்துருங்க. இங்க தான் சார். ஷூரா ட்ராக்கர்ஸ் ரெண்டுமே லாக் ஆயிருக்கு. 10 minutes தான் வெஹிக்கிள் மூவ்மெண்ட் இல்ல. Don't shoot. சுட்டுக்கிட்டு Don't shoot. சார். நீதான் சத்யா இல்ல? உனக்கு டைம் சரியில்லைன்னு சொல்லி இந்த வாட்ச் விக்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னார். என் குழந்தைங்க என் பொண்ணுங்கடா. செய்திகள் வாசிப்பது மட்டும்தான் வெங்கட். அதான் நான். எனக்கு வேற எதுவும் தெரியாது. சார் நிறுத்துங்க சார். சொல்லுங்க சார். யார் இருக்கா? சத்யதேவ் அப்புறம் 10-12 போலீஸ்காரங்க. கந்தா கந்தாவை காணோம். அந்த பொண்ணு பொண்ணா முன்னாடி ஜீப்ல உட்காந்துக்குது. போன குடுறா கையில போன குடு. சார் 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 விக்டா ரிஸ்க்லயே போயிட்டு இருக்கு சத்யா. உனக்கு எனக்கு ஒரு ரிஸ்க்லயே. ஒரு பூச்சாண்டி உன் சின்ன பொண்ணு கையில மாட்டி அவளை கண்டுபிடிச்சிடலாம் நீயும். அதை தேடி நீ வருவேன் நானும். அப்படி இப்படி ஒரே இடத்துக்கு வந்து சேர்த்துட்டோம்ல. என் பொண்ணுங்கடா. என் தேன்மொழி எங்க? ஈஷாவை நான் பார்க்கணும். என் கண்ணு முன்னாடி அவளை நிறுத்து. என் கையில அவளை ஒப்படைச்சிட்டு நீ இவளை கூட்டு போ. பேச்சுவார்த்தைக்கு இங்க இடமே இல்ல. உன் சிச்சுவேஷன் மறந்து நீ பேசிட்டு இருக்க. என் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. அங்க இருக்கிற என் ஆளுங்க 3 பேர் அந்த பொண்ணை ஒப்படைச்சு போயிட்டே இரு. உன் பொண்ணு உன்கிட்ட வந்து சேருவா. எனக்கு அதுக்கு மேல தேவையில்லை. நீ எனக்கு வேணும். அது வேற பிரச்சனை. உன்னை நான் அப்புறம் பாத்துக்கிறேன். தைரியமா ரிஸ்க் எடு சத்யா. இங்க நாங்க 15 பேர். உன் ஆளுங்க 3 பேர். சுட்டு தட்டு போயிட்டே இருப்போம். அவ விரல் ஒண்ணு வெட்டி தள்ளிட்டு நான் போயிட்டே இருப்பேன். தேன்மொழி கிடைக்கலன்னா எனக்கு இது வெறும் பணம் தான். ஒரு பாயிண்ட்டுக்கு மேல போச்சுன்னு போயிட்டே இருப்பேன். ஆனா உனக்கு அப்படி இல்ல. இல்ல அப்படிதானே உனக்கும்? எனக்கு ஒரே ஒரு சின்ன டவுட் இருக்கு. அவ என்ன இருந்தாலும் உன் பொண்ணு இல்லல்ல? என்ன சத்யா? அவங்க அம்மாவை நீ கல்யாணம் பண்ணிக்கவே இல்லை. அதுவும் என்னால. வேற ஒருத்தனுக்கு பிறந்தவ. அவளுக்காக வருவியான்னு ஒரு சின்ன டவுட் இருக்கு. இது வரைக்கும் டவுட் இல்ல, இப்ப வருது. நீ நடந்துக்கிற விதத்தை வச்சு சொல்றேன். ஏய், ஒரு கவலையோட இருக்கிற நைனா மாதிரி நடந்துக்க. நீ உன் குழந்தை உனக்கு வேணும். நான் சொல்ற மாதிரி நீ செய்யலாம்டா. ஏன்னா பிரச்சனை பண்ற? சத்தியத்தை வாய் பேசல பெரிய அந்த பொண்ணையும் அவர் விட்டு கொடுக்க மாட்டாரமா? அவர் குழந்தை அவருக்கு வேணுமா? ஏய் வரவாடா. அங்கே வருகிறியா? ஏய் வேற யாரும் வேணாம். எல்லாரையும் அனுப்பு. நான் வரேன். நீ என்ன பாத்துடலாம். ஏய் உன்னை போட்டு அவளை தூக்கிட்டு போறேன்டா. வரவா போடா. வாழ்க்கையில நீ சொன்ன ஒரே ஒரு கரெக்டான விஷயம் தானா? கோட மாதிரி என் குழந்தை பின்னால ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காத. வாடா சத்யா. விக்டா. ஏய் ஏய் என்ன பண்ற? உன் ஆளுங்க 3 பேர்ல 2 பேரை போட்டேன்டா. தைரியமா உன் பேச்சை கிட்ட நக்கல அங்க நின்னு அணுகல. அதுதான் வாடா சத்யா. அவ விரல் ஒண்ணு வெட்டி அதை உனக்கு போட்டு அனுப்புறடா. இப்போ அடுத்த 20 செகண்ட்ல முதல் போட்டோ வரும் பார். உனக்கு வாட்ஸ்அப் இருக்காடா? போன் இருக்குல்ல? விரல் போட்டோ. சரி, இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லு. இது முடிஞ்சு போச்சு. நான் சொல்றத மட்டும் செய். நான் பொண்ணை விட்டுறேன். கந்தா எங்க? அவன் கூட இல்ல? அவனோட போன கொடு. அருண் சார். கந்தா. எஸ் சார். என்ன அவனுக்கு செத்துட்டானுங்களா? சாகல, கால்ல தான் சுட்டுருக்கான். சேதுபதி இருக்கான். போதும், அவளை வண்டியில தூக்கி போ. சரி உடனே வா. விக்டர், ஒரு விஷயம். என்ன? நம்ம கெத்து தானே, நம்ம கெத்து தானே. இவனை போடலாமா? நம்ம கண்ட்ரோல் தானே விக்டர். ஒரே போடு. யார் இவன் விக்டர்? முன்னாள் போலீஸ் தானே. இப்பே போட்டா இவன் சீன் முடிஞ்சிடும். ஓவரா சீன் போடுறான். அவன் ஒன்ன ஒரே போட்டுல போட்டுருவான். வண்டியில ஏறான். சரி வேணா, இவன் அப்புறம் பாத்துக்கலாம். மூக்க உடச்சிட்டானுங்க. நான் கிளம்பலாம்ல. அவளை வண்டியை தூக்கி போட்டு வாடா. டேய், அவளை ஏத்துறா.
நம்மால் சைஸுக்கு இவ தான் கரெக்ட். அந்த பொண்ணு நிலஞ்சனாவை நம்ம டச் பண்ணியிருக்கவே கூடாது. அதான் தப்பாயிடுச்சு. இப்போ அதனால தான் சத்யா அதுக்குள்ளே வந்தான். ஒன்னால சார், தாம்பரம் பஸ் நிலையம் பின்னாடி வலது பக்கம் திரும்புங்க சார். திரும்பின உடனே கட்டிட்டு இருக்க பில்டிங் ஒன்று தெரியும். இங்க அது ஒண்ணுதான் இருக்கு. அடுக்குமாடி கட்டிடம். அந்த பொண்ணு உள்ள கொண்டு போயிருக்காங்க. யாரோ ஒருத்தர் பேஷண்ட் நினைக்கிறேன். அவர் வர்றதுக்காக வெயிட்டிங். தேங்க்ஸ் சேதுபதி. சார், நீங்க எனக்கு பண்ண உதவியை லைஃப்ல மறக்கவே மாட்டேன் சார். 10,000 ரூபாய் அவன் குழந்தையோட உயிரை காப்பாத்த நான் இன்னைக்கு கொடுத்தது. இன்னைக்கு என் குழந்தையோட உயிரை காப்பாத்தலாம்னு நான் அன்னைக்கு நினைக்கல. வந்துட்டோம். உள்ள வரலாமா? யோ வா, இங்க 10 கிட்ட எரியுது. எல்லாம் ரெடி. நீங்க உள்ள வந்துட்டீங்கன்னா மேல அந்த பொண்ணை ஓபன் பண்ணுவோம். அப்படியே கேட்டுக்குள்ள வண்டியை ரிவர்ஸ் எடுத்துட்டு வாங்க. ஓபன் பண்ணு. ஆம்புலன்ஸ்ல யாருன்னு பார்ப்போம். முருகானந்தம், நீதானே இதுல மெயின் வில்லன். இதயமே இல்ல. உனக்கெல்லாம் எதுக்குடா இதயம்? இல்ல அதனால தானா? வேணாம். போலீஸ் போடு! Hey, don't move. Arun! I'm here, sir. Keep an eye. I've got them, sir. I've got them covered. Hey, I'm running. Hey. Hey, no, please, no guns, no violence. I don't know anything. What's wrong with her? She's been anesthetized. I can remove the mask. Remove it. I'll do it. I'm sorry, sir. Arun! Sir. Come on, sir. Get some help. Was there a child here? My daughter. Where's my daughter? Il y a personne ici. Il y a child, non. Milana! எல்லாம் கொலை. சத்யா போலீஸோட உள்ள வந்துட்டான். சேதுபதி போட்டு கொடுத்துட்டான். ஐயோ, நீ எங்க இருக்க விக்டர்? தப்பிச்சேன்னு நினைக்கிறேன். தெரியல. ஒன்னாகதானா? நீ அங்கே இரு. நீ இருக்கிறது யாருக்கும் தெரியாது. இல்ல, நான் தனியா இருக்க மாட்டேன். நீ வா. நான் சொல்ற பேச்சு நீ கேளு. நீ வா. Go. முதல்ல ஈஷா விக்டா. Take me to Isha.
தாக்கிட்ட பாத்தியா? அவனை நீ சாகடிக்கணும் மிஸ்டர். அவன் சாகணும். டேய் விக்டர், இதுதான் உன் டைம். இவ்வளவு நடந்து நீ ஓடிக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான். இதுதான் உன் டைம். போட்டு தாக்கு, போட்டு தாக்கு. லீசா, நீ கூப்பிட்டப்பெல்லாம் நான் ஓடி வந்திருக்க கூடாது. என்ன பண்றது, நீதான் என் பலவீனம். நீ அழும்போதெல்லாம் நான் உருகலன்னா, உன்னை பைத்தியமா நான் லவ் பண்ணலன்னா, நான் உனக்காக அன்னைக்கு வரலன்னா. லீசா, what are you doing? 3 அடி கூட நீ இங்கிருந்து எடுத்து வைக்க முடியாது. அவளை விட்டுரு, நான் உன்னை விட்டுறேன். நீ அழுதது பத்தாது சத்யா, நீனும் நிறைய அழணும். நீ இன்னைக்கு உயிரோட இருந்திருப்ப. ஏன் தப்பு? மறுபடியும் சரியே பண்ண முடியாத தப்பு. என்ன மன்னிச்சிரு லிசா, என்ன மன்னிச்சிரு. சில போலீஸ்காரங்க தான் சொந்தமா யோசிச்சு செயல்படுவானுங்க, வேலை செய்வானுங்க. ஒன்ன மாதிரி சத்யா, மற்றவங்க எல்லாருமே உத்தரவு கொடுங்க எஜமாவா இருக்கும். வேஸ்ட் பசங்க. 8 நாள் ஆச்சு லிசா செத்து. அள்ளு விட்டுருச்சு இந்த 8 நாள்ல. எனக்கு இல்லை, உனக்கு சத்யா. எங்க வந்து நான் தாக்குவேன்ட்டே இருந்தேன் தெரியுது. உன் சின்ன பொண்ணு பக்கத்துல இருந்து நீ போகவே இல்லை, கூடவே இருக்க. காலை முதல் மாலை வரை 3 நாள் இப்போ ஸ்கூல்லயே. உன்னை நான் மறுபடியும் சின்ன பையன் மாதிரி டெய்லி ஸ்கூலுக்கு போக வச்சுட்டு பாத்தியா சத்யா? ஓகே, குட் நைட் தேன்மொழி. உனக்கு தான் குட் நைட். எனக்கு இங்க காலங்காத்தாலடி சின்ன பொண்ணு. ஓகே, see you soon. Bye. Bye. எல்லாம் ஓகே தானே? அவனை வாழ வீசி தேடிட்டு இருக்காங்க. நீ சீக்கிரமா திரும்பி வந்துடலாம். இது ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன், அவ்வளவுதான். நீங்க நிறைய பேருக்கு வேணும், சோ கேர்ஃபுல்லா இருங்க. I'll try. குட் நைட். தேன்மொழியை எங்கேயோ அமிச்சிட்ட. ஏர்போர்ட்ல உங்க 2 பேரையும் ஒன்னா பார்த்தேன். ஆனா கையில வெண்ணெயை வச்சுட்டு நெய்ய போய் எதுக்கு தேடணும்னு அவளை போக விட்டேன். இப்ப காத்துக்கிட்டு இருக்கேன். பெண்ண நீ இல்ல சத்யா, உன் பொண்ணு. எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் சாகடிப்போமே. ஆனந்த், செல்வம், செல்வம். நீ உள்ள வந்துட்டேன்னு தெரியும் எனக்கு. இன்னைக்கு இதை முடிச்சிடலாம். வெளியே வா விக்டர். கையில் என்ன விக்டர்? ஓ, கத்தியா? வெறும் கத்தியா? உன்னை போட்டு உன் குழந்தை ஒன்று இருக்குல்ல, அவளை கூட்டு போலான்னு வந்தேன். அந்த வழியே போயிடுவேன். அவளை ஊருமே விட போறேன். லைஃப்ல அவளை கூடயே வச்சு நல்லா பார்த்துப்பேன். போர் விக்டர், நிறைய பேசிட்டோம். நான் யாரை கல்யாணம் பண்ண போறேன் தெரியுமா? உன்னை தேடி வந்து போடுவாருன்னு நாட்டிய பேரொளி சொல்லிச்சு சாகும்போது. அவ்வளோ அழகான ஒரு பொம்பளை. அவ செத்து போனவனே இன்னொரு ஃபிகரோட செட்டில் ஆற பாத்தியா? தப்பு சத்யா. ஹேமானிக்காவை எப்படி சாகடிச்சேன்னு சொல்லு.
அதுக்கப்புறம் அது 2 நிமிஷத்துல முடிச்சிடும். சத்தியமா. பாவம் ஒரு பொண்ணு செத்துருக்க கூடாது என் மனசு ஒருத்திட்டே இருந்தது, லீசா. ஆனா இப்ப அதுவும் தப்பு இல்லைன்னு படுது. கடைசி அடி வரைக்கும், இல்ல யாராவது ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிற வரைக்கும். அதானே? ஒண்ணு இருக்குண்ணா, 30 seconds. அப்பா வந்துடுறேன்டா. ஓகே. நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் நடக்கிற சண்டையில யார் ஜெயிக்கிறாங்கிறதுல தான் இந்த உலகத்தின் சமநிலை அடங்கி இருக்கு. இப்போ அந்த நிலை திரும்பியாச்சு. இவ அப்பாவை கொன்னவ மாதிரி இன்னொருத்தன் தலை தூக்குற வரைக்கும் ஆகுது.